somebody is waiting for you. ஏதோ பேசணும்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தீங்க, எதுவுமே பேசாம வரீங்களே. நான் பேச வந்தது சொன்னா எங்க நீ என் கூட பேசாம போயிடுவியோன்னு. அப்படி என்ன பேச போறீங்க? பிரபாகர் பத்தி தான். இது அங்கேயே சொல்லிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா வந்திருக்க மாட்டேன். இப்படி பிடிவாதமா விலகி விலகி போய்தான் நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்காம ஒரு நல்லவர் மேல பழிய போட்டு அவரோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்கீங்க. அநியாயமா எங்க அக்காவை கொன்னு எங்க குடும்பத்தையே நாசமாக்குறது அவர்தான். தயவு செஞ்சு அவரை பத்தி பேசாதீங்க. இப்படி நீ பேசிடக்கூடாதுன்னுதான் உங்க ரெண்டு குடும்பத்து பிரச்சனையிலையும் மூணாவது நபர் நான் தலையிட வேண்டான்னு இவ்வளவு நாள் பேசாம இருந்தேன். இனிமேல இருந்துருங்க. முடியாது. பிரபாகர் படுற வேதனையை பார்த்துட்டு இனிமேலும் என்னால பேசாம இருக்க முடியாது. அவரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இருக்கு. மீனா இறந்து போனதுக்கு காரணம் பிரபாகர் அவளை பிடிக்கலன்னு சொன்னதுதானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, மீனாவை பிடிக்கலன்னு பிரபாகர் சொல்லவே இல்ல. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டான்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு. அப்புறம் எதுக்கு போட்டோவை அனுப்புனாங்க? அவருக்கு தெரியாம அவங்க வீட்டுல அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் எதுக்கு பொண்ணு பார்க்க வரணும்? அது அவங்க அப்பா அம்மா சந்தோஷத்துக்காக வந்திருக்காரு. அவங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கணும், நாங்க எங்க அக்காவை எழுந்துட்டு வேதனை படணுமா? இது நியாயமா? மஞ்சு, ஒவ்வொரு ஆம்பளைக்கும் தனக்கு வரப்போற மனைவியை பத்தி கனவும் கற்பனையும் இருக்கும். தன்னோட லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணிக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கத்தான் செய்யும். பாக்குற எல்லா பொண்ணுங்களையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது இல்லையா? இது யதார்த்தம். எது யதார்த்தம்? This is cheating. வர வேண்டியது, பொண்ணு பார்க்க வேண்டியது, போய் லெட்டர் போடுறேங்கிறது, போன் பண்றேங்கிறது. அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு எந்த ஆம்பளையாவது யோசிச்சு பாக்குறாங்களா? இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு டைம் பாஸ். நாம போய் மாப்பிளைய பார்த்துட்டு மாப்பிளை பிடிக்கலன்னு சொன்னா அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். அந்த மாதிரி ஏன் இங்க நடக்கிறது இல்ல? நீ பேசுறதுக்கும் நான் கேட்கறதுக்கும் நல்லா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் பிராக்டிக்கல் லைஃப்ல நடக்கிற விஷயம் இல்ல. காதல்ல தோத்து போற ஒவ்வொரு பொண்ணும் பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்றதுனால எல்லா பொண்ணுங்களும் தற்கொலை தான் முடிவுன்னு தேடிக்கிட்டா அப்புறம் இந்த உலகத்துல எந்த பொண்ணுமே உயிரோட இருக்க முடியாது. ஏன் என்னையே எடுத்துக்கோ. ஆரம்பத்துல நான் கூட தான் பிரபாகரை நேசிச்சேன். ஆனா அவர் என்னோட லவ்வை ஏத்துக்கல. அதுக்காக நான் என்ன தற்கொலையா பண்ணிக்கிட்டேன்? We are friends today. ஓஹோ, அதான் உங்க பழைய லவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா? படிச்ச பொண்ணு, நாகரிகம் தெரிஞ்சவ, சொன்னா புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். நான் கூப்பிட்ட உடனே மரியாதை கொடுத்து என் கூட வந்ததுக்கு தேங்க்ஸ். இவ்வளவு நேரம் நான் பேசி உன்னோட டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். சாரி. இதோட நான் பேசுறதை நிறுத்திட்டா நம்ம ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பாவது மிஞ்சும். பை பை. அடிக்கடி வீட்டுக்கு வாங்க. ஓகே அங்கிள். ஃபோன் பண்ணுங்க. பாய். வாங்க புது மாப்பிள்ள. எங்க வந்தீங்க? உங்க கல்யாண செய்தி சொல்லிட்டு போலான்னு வந்தீங்களா? நாங்க எங்க இருக்கோம்னு தேடி கண்டுபிடிச்சு கார்ல வந்து இறங்கி உங்க பந்தாவை காட்டுறீங்க. டேய் முருகா, பேரை சொல்லி கூப்பிடாத. அந்த அருகதை நீ இழந்து எவ்வளவோ நேரமாயி போச்சு. டேய் இப்போ என்ன நடந்து போச்சு? நீ இவ்வளவு டென்ஷன் ஆவற? ஒண்ணும் நடக்கலையே. ஒண்ணுமே நடக்கலையே சார். எப்படி அப்படிப்பட்ட காரியத்தை செய்யறதுக்கு உன் மனசாட்சி இடம் கொடுத்துச்சு? ஓ சாரி சாரி சாரி. மனசுன்னு ஒண்ணு இருந்தா தானே நீங்க அதை பத்தி யோசனை பண்ணிருப்பீங்க. முருகா, பிரபா, இவனுக்காக நீ எவ்வளவோ பண்ணிருக்கடா. எனக்காக, உன் நண்பன் முருகனுக்காக ஒரே ஒரு நிமிஷம் அமைதியாடுறா பிளீஸ். டேய், எதிரிய கூட மன்னிச்சலாம்டா, ஆனா துரோகிய மன்னிக்கவே கூடாது.
எங்க முகத்திலே முடிக்காத போயிரு. டேய் அது சொல்லிட்டு போதாண்டா நான் வந்தேன். இப்போ என்ன கார்ல இறக்கி விட்டு போறாரே எங்க மாமனார் மிஸ்டர் ராமநாதன். அவரோட பொண்ணு எனக்கு கட்டி கொடுக்கறதுக்கு அவர் போட்ட முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா? உங்க முகத்திலேயே முழிக்கூடாது, உங்களோட பேசக்கூடாதுன்னு தான். அதுக்கு அவர் எனக்கு கொடுக்குற சீதன் என்னன்னு தெரியுமா? தேவதை மாதிரி இருக்கிற அவரோட பொண்ணு 3 கோடி ரூபாய் சொத்து. மைண்டட். மிஸ்டர் ராஜா, நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. காசு பணத்தை எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா ஒரு நல்ல நட்பை சம்பாதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நீங்க இருந்த நட்பை இழந்துட்டீங்க. டேய், ஃப்ரெண்ட்ஷிப்பா ஃபியூச்சரா எனக்கு ஃபியூச்சர் தான்டா முக்கியம். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். இப்போ கிடைச்சிருக்கு. இதை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன மாதிரி ஒரு முட்டாள் கிடையவே கிடையாது. இனிமேல் உண்ட ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து ஓ முன்னாடி நின்று நான் பேசிக்கிறேன்னா என்ன மாதிரி முட்டாள் எவனும் கிடையாரா? பாப்பரப்பா போலாம். வாழ்த்துக்கள். லதா, எங்கம்மா கிளம்பிட்ட? எங்க வீட்டுக்கு. இது உன் வீடு இல்லையா? இல்ல. என்னம்மா சொல்ற? நீங்க என் கூட பிறந்ததுனாலதான் அண்ணன். ஆனா அண்ணனா இருந்து இந்த தங்கச்சிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சது பிரபா அண்ணன் தான். அவருக்கு நீங்க என்ன செஞ்சுட்டு வந்திருக்கீங்க? மாப்பிள்ள, நீங்க இருங்க. எல்லாத்துக்குமே கவலைப்படுறவன் முட்டாள், எதுக்குமே கவலைப்படாதவன் பைத்தியக்காரன். மத்தவங்களுக்காக கவலைப்படுறவன் தான் மனுஷன். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே ஓடி வந்து உதவி செஞ்சது அந்த பிரபாகர் தான். அதை நீங்க மறந்துட்டீங்க, நாங்க மறக்கல. லதா, இது ஒன்று தலைப்பிரசவம். அடுத்த மாசம் டெலிவரி. இந்த நேரத்துல அம்மாவோட நம்ம வீட்டுல இருக்கிறதாம்மா நல்லது. யோசிச்சு பாரு. இல்லண்ணே, நான் உங்களை மன்னிச்சு இங்க இருந்தாலும் நாளைக்கு எனக்கு பிறக்க போற குழந்தை என்ன மன்னிக்காது. அம்மா, நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மா. அவளுக்கு போறதுக்கு ஒரு இடம் இருக்குப்பா, போறா. எனக்கு வேற இடம் இல்லப்பா. நீங்கெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லி தானே நான் இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ்ல இவ்வளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணேன். இப்ப இதுலயும் லாஸ் அதுலயும் லாஸ்னா எப்படியா? Damn it. என்ன சுத்தி இருக்கிற நீங்களே இப்படி பண்ண எப்படி? ப்ளீஸ் கெட் அவுட். 2 பேர் வெளியே இருங்க, பேசிட்டு கூப்பிடுறேன். லேபர் ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகி ஃபேக்டரி லாக் அவுட் ஆயிருக்கு. இப்போ பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் முதல்ல ஏன் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல? இல்ல, நானே மேனேஜ் பண்ணலாம்னு நினைச்சேன். கிழிச்சிங்க. வெளியே கத்தி கலாட்டா பண்றவனுக்கு கண்ணாடி உடைச்சிட்டு உள்ள வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வீட்டுக்கு வந்து கல் எறிய மாட்டான்னு என்ன நிச்சயம்? இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை ஓவர் நைட்ல நான் எப்படி கட்டுவேன்? ஹலோ சார், நாளைக்கு வித்தின் 2 டேஸ்ல கட்டிடுவோம். அது சார், நான் ஏதாவது ஃபைனான்ஸ் இருக்கா? என்ன சொல்ற நீ? இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இப்படி இருக்கும்போது யாரு எந்த ஃபைனான்சர் உனக்கு கொடுப்பான்? அது ஹலோ, எப்போ? 2 hours ஆச்சா? என்ன சொல்ல? கொடுத்த செக்கெல்லாம் பவுன்ஸ் ஆயிடுச்சு. அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க. எல்லாரையும் கூட்டிட்டு அதான் எல்லாரையும் கூட்டிட்டு வெளியூர் எங்கேயாவது போயிடுங்க. நான் இங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ப்ளீஸ். பாருங்க. பிரபா, பிரபா, விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம ராஜா அவங்க மாமனார் வீட்டுக்கு போறதுக்கு முன்னால அவங்க மாமனார் ராமநாதன் மாமியார் வீட்டுக்கு போறாருப்பா. என்னடா சொல்ற? புரியல? ஒரே நாள் ராத்திரிலே 0 ஆயிட்டாங்க. கம்பி என்ன போறாயின்னு சொல்றப்பா.
என்ன ஆச்சு? அக்கா கதவு தரக்கா அக்கா எங்களை எல்லாம் அனாதைய விட்டு போறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? நாங்க என்னங்க தப்பு பண்ணோம்? நீங்க தப்பு பண்ணலமா? தப்பு நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இருந்த எல்லாத்தையும் பெருசா எதிர்பார்த்து பிசினஸ்ல போட்டுட்டேன். ஏமாத்திட்டாங்க. நாளைக்கு என் பொண்ணோட நிச்சயதார்த்தம். இன்னைக்கு ஊர் பூரா கடங்காரன் ஆயிட்டேன். இருக்கிற ஒரு பொண்ணையாவது சந்தோஷமா நல்லபடியா வாழ வைக்கணும்னு நினைச்சேன். அது கூட என்னால முடியல. மஞ்சு மஞ்சு அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாதீங்க. இருக்கிறது எல்லாம் வித்து கடனை கட்டிட்டு நாமளும் நம்ம பிள்ளையும் எங்கேயாவது போய் எப்படியாவது பழச்சுக்கலாங்க. அப்படி என் பொண்ணுல நான் வளர்க்கலையேம்மா. அவங்க கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது. அதுக்கு எனக்கு தைரியமும் இல்ல. இது பாரு, காசு பணம் போச்சுன்னா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருவேன். ஆனா கௌரவம் அது இனி நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்துட்டேன். அக்கா கதவு தரங்கக்கா. மாமா ராமநாதா, டேய் ராமநாதா, இல்லாம எங்க நிலைமை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா? இதுதான் உங்க முடிவுன்னா நாம எல்லாருமே விஷத்தை குடிச்சிடலாங்க. விஷத்தை குடிச்சிடலாம். அப்பாவுக்கு வேற வழி தெரியலடா. நம்மெல்லாம் அக்கா இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நம்மள மாதிரி பிசினஸ் மேனுக்கு இதெல்லாம் வியாபாரத்துல லாப நஷ்டம் சகஜம்டா. இதுக்கு போய் இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்துட்டு நாங்க இல்ல எதுக்கு இருக்கோம்? இந்த நேரத்துல உன்னுடைய ப்ராப்ளத்துல என்ன சால்வ் பண்ண முடியும்? ஓகே ஓகே, தைரியமா இரு, தைரியமா இரு. கணேஷ், சால்வ் பண்ணிடுவியா? மஞ்சோட நிச்சயதார்த்தம் நாளைக்கு நடந்துருமா? கடவுள் தான் ஒன்று அனுப்பிச்சிருக்க. ஏன் அந்த முட்டை அளவு 2 ரூபா. புக்கு 3 ரூபா. ஊருகா 1 ரூபா. பாக்கு 2 ரூபா. இது 4.50. அப்படின்னா அந்த பாட்டில் என்ன விலை? ஐயா உனக்கு என்ன வேணும்? உன் கடையில் என்ன இருக்கு? தட்டு மூட்டி சாமான்ல இருந்து லொட்டுல இருந்து லோசு வரைக்கும் இருக்கு. அப்படின்னா லொட்டுல ஒரு குளவும் லொசுக்குல ஒரு குளவும் கொடு. இது வியாபாரம் சரி வராது. முதல்ல இடத்த காலி பண்ணு. கோச்சிக்கிறான் தம்பி. ஒரு ஃபில்டர் வெல் சொல்லு. இது ஃபர்ஸ்டே கேட்கலாம்ல. ஆஹா, பெரிய மீன் சிக்காது போல் இருக்க. சின்ன மீனை வச்சு பெரிய மீனை பிடிச்சிட வேண்டியதான். பாப்பா, உன் பேர் என்ன? ராணி. உங்க அம்மா பேரு? குமுதம். உங்க அக்கா பேர் என்ன? தேவி. அப்படின்னா உங்க அப்பன் பேரு ஆனந்த விகடனா? இல்ல, நக்கீரன். ஆத்தாடி, என்ன பேப்பருக்கு பிறந்த ஃபேமிலியா இருக்கும் போல் இருக்கு. இதுக கிட்ட வாழாட்டோம்னா தலைப்புச் செய்தியில வந்துரும். வரட்டா?